டிட்டர்ஜென்ட் லிக்விடு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆசிட் சிலரியை வந்து இந்த வாளியில் இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து இந்த வீடியோவிலே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏற்கனவே காஸ்டிக் சோடாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருந்தேன். இது வந்து காஸ்டிக் சோடாவை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வந்து தண்ணியில் கலந்த பின்னாடி சூடு ஆறதுக்காக வச்சுருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் 6 மணி நேரத்துக்கு முதல்லையே. இப்போ வந்து நான் ஆசிட் சிலரியோட அந்த காஸ்டிக் சோடாவை மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரியும் மிக்ஸ் ஆகிருக்கு. இது பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆக அதோட கலரு தன்மையெல்லாம் மாறும். இது காஸ்டிக் சோடா வந்து காரத்தன்மை உள்ளது, ஆசிட் சிலரி வந்து அமிலத்தன்மை கொண்டது. இது ரெண்டும் தான் வந்து இது ரெண்டையும் கலந்து இப்போ pH பேலன்ஸ் செக் பண்ணுறது தான் மிகச் சரியான முறையில் வரும். மற்ற பொருள்லாம் இதில் ஆட் பண்ண பின்னாடி வந்து நீங்கள் பிகினருக்கு வந்து pH பேலன்ஸ் செக் பண்ணுறது வந்து அவ்வளோக்கா ஒரு சிறப்பாக இருக்காது. காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரியும் தான் வந்து pH பேலன்ஸில் வரும். மற்ற எஸ்எல்எஸோ மற்ற பவுடரோ எதுவுமே வந்து pH பேலன்ஸில் வராது. இது ரெண்டும் மட்டும், இந்த ரெண்டு பொருள் தான் pH பேலன்ஸில் வரும். ஏன்னா இது ரெண்டு தான் சரியான அளவில் இருக்கணும். இது வந்து காஸ்டிக் சோடா அதிகமாக போச்சு அப்படின்னா கையில் புண்ணு ஏற்படும். அதே மாதிரி ஆசிட் சிலரி அதிகமாக போச்சுன்னா கையில் எரிச்சல் வரும். அதனால் இதை ரெண்டையும் தான் முதல்ல நம்ம pH பேலன்ஸை செக் பண்ணணும். நான் ஒரு மேனுஃபேக்சரரு. சிறிய அளவில் நான் வீட்டிலேருந்தே இது தயார் பண்ணி நான் கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ, உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து என்னுடைய ஃபார்முலா. இதில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து காரம் ஒரு உப்பு தண்ணியில் வந்து இது வந்து இதனுடைய இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான தண்ணியில், உப்பு இல்லாத ஒரு நார்மலான தண்ணியில் இது வந்து நல்லா அழுக்கு போகும், நுரை நல்லா வரும். உப்பு தண்ணியில் துவைச்சா அழுக்கு போகணும். அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இது வந்து நார்மலாக வந்து எங்கள் ஏரியாவில் வந்து காவிரி வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிலத்தடி நீர் ரொம்ப கம்மி திண்டுக்கல் மாவட்டத்தில். அதனால் வந்து இங்கே எல்லாமே அதிகமாக எல்லா வீட்லேயும் வந்து காவிரி தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தண்ணிக்கு வந்து இந்த ஃபார்முலாவே போதும். ஆனால் போர் தண்ணி, உப்பு தண்ணிக்கெலாம் வந்து இந்த ஃபார்முலா வந்து செட் ஆகாது. இந்த ஃபார்முலா வந்து ஒரு விலை மலிவான ஒரு ஃபார்முலா. இது நார்மலான வாட்டர் இதுவே போதும். உப்பு தண்ணிக்கு வந்து அது கொஞ்சம் வேறு பொருள்லாம் சேர்த்தணும். இப்போ நம்ம தொடர்ந்து வந்து கலக்கிட்டே இருந்தோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மெஜர்மெண்ட் வந்து இந்த வீடியோவிலேயே வரும், அளவு என்னண்டு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கலக்க அதனுடைய கலர் மாறிக்கிட்டே வருது, தன்மை மாறிக்கிட்டே வருது. இது இப்படியே கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் கழித்து வந்து இது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். நல்லா கலக்கிட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம pH பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த pH பேப்பரில் வந்து 14 நம்பர் இருக்கும். இதில் நம்ம வந்து 7ஆம் நம்பர் வந்து லைட் க்ரீனாக வரும். இப்போ நம்ம அந்த பேப்பரை உள்ளே வச்சு எடுக்கும்போது வந்து அந்த கலவையில் உள்ளே விட்டு எடுக்கும்போது வந்து நம்ம லைட் க்ரீன் கலரு 7 நம்பரில் வரணும். அதுதான் வந்து சரியான அளவு. வாங்க நம்ம இப்போ எத்தனை நம்பர் வருதுன்னு பார்க்கலாம், என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். pH பேப்பரில் டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. pH பேப்பர் வந்து ஒரு விரல் அளவுக்கு வந்து நீளமாக இருக்கும். நம்ம முழுசாக யூஸ் பண்ண தேவையில்லை, அதில் பாதி பிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம pH பேலன்ஸ் செக் பண்ண போகிறோம். இந்த கலவையில் லைட்டாக டச் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் அது சரியான கலரு வரல, ப்ளூ கலராக இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்த கலவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும்.
கலக்கி விட்டுட்டு வாங்க பார்க்கலாம். அது பின்னாடி செக் பண்ணலாம் பிஹெச் பேலன்ஸை. இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ வாங்க திருப்பியும் செக் பண்ணி பார்ப்போம் பிஹெச் பேலன்ஸ். இப்போ பாருங்கள், லைட் க்ரீன் கலராக வந்திருக்குது. அந்த பிஹெச் பேப்பரில் 7ஆம் நம்பர் காமிக்குது. நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும் பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து சரியான முறையில் பிஹெச் பேலன்ஸ் சரியான முறையில் இருக்குது. இந்த கலவைனால் உங்களுக்கு கைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சேஃப்டியாக இருக்குது. இது பாருங்கள், முதல் பக்கத்தில் வந்து 7 நம்பர் இருக்கும். அடுத்த ரெண்டாவதில் வந்து 8லேருந்து 14 நம்பர் இருக்கும். எப்போவுமே வந்து 7ஆம் நம்பர் வந்து லைட் க்ரீன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து அந்த கலவை சரியான முறையில் இருக்குதுன்ற அர்த்தம். நீங்கள் முதல்லையே வந்து மற்ற பவுடர்லாம் எல்லாம் சேர்த்து போட்டு பிஹெச் பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா அவ்வளோ பிகினருக்கும் அவ்வளோக்கு தெளிவாக வராது. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே பிஹெச் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் முதல்ல யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என்ன கலவை சேர்த்தணுமோ அதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வந்து SLESஐ ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மெஜர்மெண்ட் வந்து இந்த வீடியோவிலேயே இருக்கும், அடுத்தடுத்து வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ SLS ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டினோபால் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூரியாவை ஆட் பண்ணுறோம். நல்லா கலக்கலாம். இப்போ முதல்ல இருந்த கலருக்கும் இப்போ உங்களுக்கு கலருக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். அதுக்கு பின்னாடி நம்ம தேவைப்பட்ட கலரு சென்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம டினோபால் ஆட் பண்ண போகிறோம். டினோபால் ஒரு பவுடருங்கிறதுனால வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. அப்படிங்கிறதுனால ஒரு மக்கில் அந்த பவுடரோட கொஞ்சம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இந்த கலவையில் ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். கலர் பவுடரு. கலரு வந்து பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், லிக்விடாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மள்கிட்ட பவுடர் இருக்குது, பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். கலர் பவுட்ரு இந்த மக்கில் கொஞ்சமாக போட்டு
அதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கலக்கிக்கிட்டு அப்புறமா கலவையில் ஊற்றிக்கலாம். இப்போ சென்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு. கடையிலே கிடைக்கும், அது கெமிக்கல் கடையில் கிடைக்கும். இப்போ சென்ட்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு நுரை வந்து சின்ன சின்ன நுரை உள்ளே இருக்கும். இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து அந்த நுரை அடங்கின பின்னாடி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வந்துடும்.